வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம விக்ரம் அவர்களுடைய நடிப்பில் வெளிவந்துள்ள வீரதீர சூரன் திரைப்படத்தினுடைய விமர்சனத்தை தான் பார்க்க போகிறோம். அப்படின்னு சொல்லணும்னு எனக்கும் ஆசை தான். ஆனால் என்ன பண்ணுறது, நேற்று படமே ரிலீஸ் ஆகலை. ஸோ அதனால் வேறு வழி இல்லாமல் இந்த எம்புரான் அப்படிங்கிற திரைப்படத்தை தான் பார்த்துட்டு வந்தோம். சரி, இந்த எம்புரான் அப்படிங்கிற திரைப்படம் லூசிஃபர் அப்படிங்கிற படத்தினுடைய பார்ட் 2 அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்கல்ல, அப்புறம் ஏன் வந்துட்டு எம்புரான்னு பேர் வச்சிருக்காங்க, கம்மனு லூசிஃபர் 2னே வச்சிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சோம்னா, இங்கே தான் வந்துட்டு ஒரு சின்ன விஷயத்தை மாற்றி வச்சிருக்காரு நம்ம டேரக்டர் பிருத்திவிராஜ் சுகுமாரன் அவர்கள் அப்படின்னே சொல்லலாம். என்ன நடந்திருக்குன்னா, இந்த லூசிஃபர் திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட்டாக பொலிட்டிக்கல் ட்ராமாவாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஒரு சிஎம் வந்துட்டு இறந்து போயிடுறாரு, அடுத்து யார் சிஎம் ஆக போகிறாங்க, அதுக்குள்ளே நடக்கக்கூடிய சதி என்ன அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்டில் அந்த லூசிஃபர் திரைப்படம் போகும். ஸோ அதில் பாலிடிக்ஸ் வந்துட்டு கொஞ்சம் நிறையாவே இருக்கும். அது போக ஒரு ஃபேமிலி ட்ராமாவுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. பட் இந்த எம்புரான் அப்படிங்கிற திரைப்படம் அதனுடைய சீக்குவலாகத்தான் இருந்தாலுமே இதில் வந்துட்டு பாலிடிக்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பாலிடிக்ஸை தாண்டி ஆக்ஷனு, ரிவெஞ்சு இதெல்லாம் தான் கொஞ்சம் அதிகமாக தெரிகிற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ அதனாலேயே அந்த லூசிஃபர் அப்படிங்கிற படத்துல இருந்து அந்த ஜேர்னர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறதுனாலேயே டைட்டிலை மாற்றி வச்சிருக்காரு எம்புரான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ இந்த திரைப்படத்துடைய பாசிட்டிவ்ஸை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நெகட்டிவ்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஏன்னா நெகட்டிவ்ஸ் தான் ரொம்ப அதிகமாக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் என்னன்னா ஸ்க்ரீன் பிளே தான். ஸ்க்ரீன் பிளே வந்துட்டு ரொம்ப லேகா போகிற மாதிரி தான் இந்த திரைப்படத்தை எடுத்திருந்தாங்க. அதுவும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கதைக்குள்ளேயே என்டர் ஆகியிருக்க மாட்டாங்க. மோகன்லாலை கூட ரிவீல் பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்படியே என்ன நடக்குது, ஏது நடக்குது, எதுக்கு இந்த படத்தை உட்காந்து பார்த்துட்டு இருக்கோங்கிற லெவலுக்கு தான் நம்மளாம் யோசிச்சுட்டு இருப்போம். அந்த ரேஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லேகியாக தான் கொண்டு போயிருந்தாங்க. ஸ்டோரியுமே பெருசாக ரிவீல் பண்ணல. இது எல்லாத்தையுமே தாண்டி ஃபர்ஸ்ட் சீன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்கும். அதாவது ஒரு வீட்டையே வந்துட்டு ஒரு வில்லன் கேங் வந்து எரிச்சிட்டு போவானுங்க, அங்கே இருக்கக்கூடிய எல்லாரையும் கொலை பண்ணிட்டு போவானுங்க. அந்த சீனெல்லாம் 5 நிமிஷத்தில் முடிய வேண்டிய சீன், 5 நிமிஷத்துக்கு மேலே அங்கே கண்டென்ட்டே இல்லை. ஆனால் அந்த சீனெல்லாம் 15 நிமிஷத்துக்கு மேலே எடுத்து வச்சுருக்காங்க. அண்ட் ஆல்சோ அந்த சீன் ஃபுல்லாகவே ஹிந்திலேயே தான் பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ எல்லாமே ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிற மாதிரி தான் ஃபீல் ஆச்சுன்னே சொல்லலாம். அந்த சீன் என்னதான் ரொம்ப நல்லாவே இருந்தாலுமே ரொம்ப லென்த்தியாக இருந்ததுனாலே பயங்கரமாக லேக் ஆச்சுன்னு சொல்லணும். அதுக்கப்புறமா 1 மணி நேரத்துக்கு மேலே மோகன்லால் அவர்களை ரிவீல் பண்ணவே கிடையாது. அவர் வந்தக்கப்புறம் தான் கொஞ்சமாக படம் கொஞ்சம் ரைஸ் ஆச்சு அப்படின்னே சொல்லலாம். அது வரைக்கும் அப்படியே ஃப்ளாட்டாக ஓடிக்கிட்டு இருந்துச்சு. எதுக்கு தாண்டா உட்காந்து பார்க்குறோங்கிற ரேஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டஃப் ஆக்கி விட்டாங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ இப்படி தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் நகர்ந்துச்சு. அண்ட் ஆல்சோ செகண்ட் ஹாஃப்லையுமே வந்துட்டு ஃபைட் சீக்வன்ஸு கொஞ்சம் நம்ம மோகன்லால் அவர்களுக்கு கொஞ்சம் மாஸ் சீக்வன்ஸு, அதுக்கப்புறமா பிருத்திவிராஜ் அவர்கள் வந்துடுவார். அவர் வந்தக்கப்புறமா கொஞ்சம் ரிவெஞ்சு இந்த மாதிரிலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த கண்டென்ட்டை கொண்டு போய் முடிச்சிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபை கம்பேர் பண்ணுறப்போ செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக் இல்லாமல் போச்சு அப்படின்னே சொல்லலாம். பட் இருந்தாலுமே அதுவுமே கொஞ்சம் லேகாக இருந்த மாதிரி தான் ஃபீல் ஆகும். அண்ட் ஆல்சோ இன்னொரு மிகப்பெரிய நெகட்டிவ் என்னன்னா படத்தினுடைய டியூரேஷன் தான். கிட்டத்தட்ட 3 மணி நேரத்துக்கு மேலே படத்தை எடுத்து வச்சிருக்காங்க. ஆல்ரெடி லூசிஃபர் திரைப்படமே 2 மணி நேரம் 50 நிமிஷத்துக்கு மேலே ஓடும். அதுவே 3 மணி நேரம் பக்கம் தான் இருக்கும். இதையும் 3 மணி நேரம் எடுத்திருக்காங்க. 3 மணி நேரத்துக்கெல்லாம் இங்கே ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ அடுத்த நெகட்டிவ் என்னன்னு பார்த்தோம்னா கேரக்டர் டிசைனிங் அப்படின்னு சொல்லலாம். இந்த லூசிஃபர் திரைப்படத்தில் கேரக்டர் டிசைனிங்கை ஓரளவுக்கு சூப்பராக பண்ணியிருப்பாரு நம்ம பிருத்திவிராஜ் அவர்கள். ஆனால் அதுக்கு ஈக்குவலான ஒரு கேரக்டர் டிசைனிங்கை இந்த திரைப்படத்தில் பண்ணலையோ அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ நம்ம டொவினோ தாமஸ் அவர்களுடைய கேரக்டரு, அதுக்கப்புறம் நம்ம மஞ்சு வாரியர் அவர்களுடைய கேரக்டரு, நம்ம மோகன்லால் அவர்களுடைய கேரக்டரு, அப்புறம் நம்ம பிருத்திவிராஜ் அவர்களுடைய கேரக்டரு, இந்த மாதிரி 1-2 கேரக்டர்ஸ் தான் நம்ம மனசில் நின்றுச்சே தவிர மற்ற கேரக்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு பெருசாகவே அவங்க ஃபோக்கஸ் பண்ணல. ஆனால் லூசிஃபரில் வந்துட்டு நம்ம மஞ்சு வாரியர் அவர்களுடைய பொண்ணா ஒரு கேரக்டர் வருவாங்க, அவங்களையுமே சூப்பராக காட்டியிருப்பாங்க. அண்ட் ஆல்சோ செகண்ட் ஹஸ்பண்ட் மெயின் வில்லனே அவன் தான் அப்படிங்கிற மாதிரிலாம் காட்டியிருப்பாங்க. ஸோ அந்த ரேஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டர் டிசைனிங் இந்த எம்புரான் திரைப்படத்தில் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. அண்ட் ஆல்சோ காட்டின கேரக்டர்ஸையே வந்துட்டு மோகன்லால் அவர்கள் எல்லாம் 1 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் கொண்டு வந்தாங்க. பிருத்திவிராஜ் அவர்கள் எல்லாம் செகண்ட் ஹாஃபில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டே வராங்க. இந்த மாதிரி காட்டினவங்கள்லேயே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தெரிகிறவங்களையே கொஞ்சம் லேட்டாக தான் வராங்க. ஸோ அதனாலேயே அவங்க வர்ற வரைக்குமே வந்துட்டு பயங்கர லேக் இந்த படத்தில் தெரிஞ்சுக்கிட்டே தான் இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதுக்கப்புறமா நம்ம அபிமன்யு சிங் அவர்கள் வந்துட்டு இந்த திரைப்படத்தில் வில்லனாக அடிச்சிருப்பாரு. அவருடைய கேரக்டர் வேணால் ஓரளவுக்கு பரவாயில்லைங்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருந்தாங்க. பட் கசகசன்னு இன்னும் நிறையா சீன் இருந்ததுனால இவருடைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸுமே ரொம்ப கம்மியாக இருந்த மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ஸோ ஆக மொத்தத்தில் நெகட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா எங்கேஜிங்கான ஸ்க்ரீன் பிளே இல்லை, கேரக்டர் டிசைனிங் அவ்வளோ தரமாக இல்லை அப்படிங்கிறதெல்லாம் ஒரு நெகட்டிவாகவே இருந்தாலுமே பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் அந்த ஸ்கிரிப்ட் தான். ஸோ ஒரு பொலிட்டிக்கல் அண்ட் ஃபேமிலி ட்ராமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்டென்ட்ல இருந்து அப்படியே அந்த ஜேர்னரை சேஞ்ச் பண்ணி கொண்டு போகும்போது நிறைய சிக்கல்கள் வந்துட்டு உருவாகும். எந்த ஒரு சிக்கலும் இல்லாத மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அது அப்படியே கடத்தி கொண்டு போனதுங்கிறது தான் நம்ம பிருத்திவிராஜன் அவர்களுடைய ஃபர்ஸ்ட் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன். இவங்க லூசிஃபர் 2 அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துக்கு பேர் வச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் அவ்வளோவா வந்திருக்காது. பட் இது ஒரு வேற படமாக காட்டினாங்க இல்லையா, எம்புரான் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு டைட்டில் வச்சு, அது வேற ஜேர்னர், இது வேற ஜேர்னர் தான். பட் அதனுடைய கதையுடைய கண்டினியூட்டி தான் இது, அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படிங்கிற மாதிரியே வந்து பார்த்தோன்னா அந்த படத்தை கொண்டு போயிருந்தது
ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அந்த ஸ்கிரிப்ட் வந்துட்டு ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. ரெண்டாவது விஷயம் வந்துட்டு நம்ம மோகன்லால் அவர்களுடைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அவ்வளோ சூப்பராக வந்து பார்த்தோன்னா காட்டியிருந்தாங்க. அவருடைய இன்ட்ரோவாக இருக்கட்டும், அல்லது அவர் ஒரு பொண்ணை சேவ் பண்ண வருவார் அந்த சீனாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி எந்தெந்த இடத்துலலாம் நம்ம மோகன்லால் அவர்களை மாசாக காட்டுறாங்களோ எல்லாமே கூஸ் பம்ப்ஸாக இருந்துச்சு. எல்லாமே எனக்கு ஒர்க்கும் ஆச்சு. அந்தளவுக்கு மோகன்லால் அவர்களுடைய கேரக்டரை சூப்பராகவே டிசைன் பண்ணியிருந்தாங்க. என்ன அவர் வர்றதே ஒரு 4-5 சீன் தான் வச்சுக்கோங்களேன். அந்த 4-5 சீனும் ரொம்ப சூப்பராக காட்டிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லி. அடுத்த பாசிட்டிவ் என்னன்னா இந்த படத்துடைய பிஜிஎம் சொல்லலாம். ஸோ பிஜிஎம் வந்துட்டு வேற மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ ஸ்டார்டிங்கில் வந்துட்டு ஒரு ஸ்லோவாக பிஜிஎம் போட்டிருந்தாங்க. அதுவுமே சூப்பராக ஒர்க் ஆச்சு. அதுக்கப்புறம் நம்ம மோகன்லால் அவர்களுடைய என்ட்ரி சீனில் ஒரு பிஜிஎம் இருந்துச்சு. அது ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ பிஜிஎம் வந்து பார்த்தீங்கன்னா படத்துக்கு ஏற்ற மாதிரி தேவைப்படுற மாதிரி அழகாகவே போட்டிருக்காங்க. என்ன ஒரு சில இடத்துல ஓவராக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிஜிஎம் போட்ட மாதிரி இருந்துச்சு. பட் இருந்தாலும் அந்த கதைக்கு தேவை, அந்த பில்டப் காட்சிகளுக்கு தேவைப்படுது அப்படிங்கிற காரணத்தினால அப்படி பண்ணியிருக்காங்க. ஸோ பிஜிஎம் வந்துட்டு நல்லாவே இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப்லலாம் கொஞ்சம் லேக் ஆகிறப்போ தூக்கம் வர்ற மாதிரி போகிறப்போ நம்மளை எழுப்பி விட்டதே இந்த பிஜிஎம் தான் அப்படின்னு தாங்க சொல்லி ஆகணும். ஸோ ஆக மொத்தத்தில் பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம மோகன்லால் அவருடைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸை சொல்லலாம். அப்புறம் அந்த ஸ்கிரிப்ட் கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். பிஜிஎம்லாம் கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாமே பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாங்க. ஆனால் ஃபைனலாக ஒன்று சொல்லிக்கிறேன். உங்களுக்கு வந்துட்டு பொறுமை இருந்தால் மட்டும் இந்த படத்துக்கு போங்க. பொறுமை இல்லாதவங்க தயவு செஞ்சு இந்த படத்துக்கு போயிடாதீங்க. உங்களால் சுத்தமாகவே பார்க்க முடியாது. ஸோ எனக்கே பெருசாக பொறுமையெல்லாம் கிடையாது. பட் இருந்தாலும் ஏதோ எனக்கு இந்த படம் ஒர்க் ஆச்சு. அதுவும் லூசிஃபர் பார்த்துட்டு போனதுனால தான் எனக்கு ஒர்க் ஆச்சு. லூசிஃபர் படமே பார்க்கல அப்படிங்கிறவங்க தயவு செஞ்சு இந்த படத்துக்கு போயிடாதீங்க. உங்களுக்கு ஒரு மண்ணும் புரியாது. அண்ட் ஆல்சோ பொறுமை இல்லாதவங்களும் இந்த படத்துக்கு போக வேணாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய சஜஷன். சரி, ஓகே நண்பர்களே. ஸோ இந்த எம்புரான் திரைப்படத்தை வேற யாரெல்லாம் பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இந்த ஒரு திரைப்படத்திற்கு என்னுடைய ரேட்டிங்ஸ் என்ன அப்படின்னா 6.2 அவுட் ஆஃப் 10. ஸோ நீங்க இந்த எம்புரான் படத்தை பார்த்துட்டீங்களா? உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருந்தா இல்லையான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் ஆல்சோ அடுத்து வீரதீர சூரன் ஃபைனலாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க இன்னைக்கு. ஸோ இனிமேவாச்சும் போய் பார்த்து அந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ரிவ்யூ சொல்றேன். சரி, ஓகே நண்பர்களே, உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.